பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க அதிகாரிகள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட 25 மெட்ரிக் டன் மாம்பழங்களை லாஸ் ஏஞ்சல்ஸ், அட்லாண்டா, சான் பிரான்சிஸ்கோ ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்ல முறைகேடு காரணமா நிராகரிச்சிருக்காங்க. ஏற்றுமதியாளர்கள் 2 சவால்களை எதிர்கொண்டாங்கன்னு சொல்லலாம். ஒண்ணு, அந்த மாம்பழங்களை அந்த இடத்துலயே அப்புறப்படுத்துறது, அப்படி இல்லைன்னா திரும்பவும் அதை இந்தியாவுக்கு அனுப்புறது. மாம்பழம் அப்படிங்கிறது சீக்கிரத்துல அழுகி போகக்கூடிய ஒரு விஷயம். ஆக அது திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய செலவுகளும் அதிகமா இருக்கும். அதனால எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துலயே அந்த மாம்பழங்களை அப்புறப்படுத்துறதுக்கான முடிவுக்கு அவங்க வந்தாங்க. அமெரிக்கா இந்தியாவுடைய மாம்பழ ஏற்றுமதிக்கு முதன்மையான நாடு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மாம்பழங்களை திரும்ப இந்தியாவுக்கு அனுப்புறதுல நிறைய செலவாகுங்கிறதால அந்த அளித்த மாம்பழங்களுடைய மதிப்பு மட்டுமே $5 லட்சம், அதாவது 4 கோடி மதிப்பிலானது. மாம்பழங்கள் கடந்த மே 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் மும்பையில கதிர்வீச்சு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. பல்வேறு செய்திகளின் தரவுகள் படி அமெரிக்க அதிகாரிகள் இந்த கட்டாய சிகிச்சை தொடர்பான ஆவணங்கள்ல முறைபாடுகள் கண்டறிஞ்சாங்க. இந்த செயல்முறையில பழங்களை கட்டுப்படுத்தப்பட்ட கதிர்வீச்சு அளவுக்கு உட்படுத்தி பூச்சிகளை அழிச்சு மாம்பழம் ரொம்ப நாளைக்கு அழுகி போகாம இருக்கிற நடைமுறையா உள்ளது. அரசு தரப்பை சார்ந்த இந்திய அதிகாரிகள் இதை நிராகரிச்சது மட்டும் இல்லாம இந்த ஆவணங்களை அமெரிக்க அதிகாரிகள் சரியா பார்க்கல அப்படின்ற குற்றச்சாட்டையும் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க.